பண்ணிட்டு நீங்கள் வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. கான்செப்ட் புரியுதா? இப்போ இதெல்லாம் பண்ணி வண்டிக்குள்ளே தான் உட்காந்துருக்கீங்க. மறுபடியும் இப்போ கீழே இறங்குறீங்க. இறங்கணுன்னே மறுபடியும் ரிட்டன் வண்டிக்குள்ளே ஏறினாலும் இதை மறுபடியும் பண்ணணும். ஓகேண்ணா. நீங்கள் ஒவ்வொரு தடவை இறங்கி ஏறினாலுமே கிளச்சில் காலை வைக்கணும், பிரேக்கில் காலை வைக்கணும், நியூட்ரல் பண்ணணும், அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இப்போ எதுவும் நியூட்ரல் பண்ணிட்டு தான் இறங்கணும், ஏறணும்னே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அந்த மைண்ட் செட்டில் கிடையாது. கீழே இறங்குறோம், மறுபடியும் காரில் ஏறுறோம், கிளச்சை பிடிக்கிறோம், பிரேக் பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி போகிறோம். என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு கீர் போடணும். ஆமாம், போட்டாச்சுங்களா? ஹேண்ட் பிரேக் நான் எடுத்துட்டேன். கிளச்சிலேருந்து கால் எடுக்கணும். கிளச்சிலேருந்து கால் எப்படி எடுக்கணும்? பிரேக்கை விட்டுட்டா முடி கிளச் இன்னொரு நூல் விட்டாத போகும். திருப்பி திருப்பி அண்ணா அண்ணானிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அண்ணான்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ வண்டி ரைட்டில் போகணும், வண்டி நேராக போகுது. அண்ணானிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏக்கா அக்கா சொல்லுங்க அக்கா. அப்போ ஸ்டியரிங் யார் கையில் இருக்குக்கா? இப்போ யார் திருப்பி இருக்கணும்? நான் தான் திருப்பணும். திருப்புங்க, திரும்புதான்னு பார்க்கலாம். ஸ்டியரிங் திருப்புங்க, திரும்புதான்னு பார்க்கலாம். திருப்புங்க, ஃபஸ்ட்டு ஸ்டியரிங் ஃபுல்லாக திருப்புங்க. திரும்புங்களா? இப்போ கிளச்சை விட்டு பாருங்கள், வண்டி எந்த சைடு போகுதுன்னு பார்க்கலாம். வண்டி எந்த சைடு போகுது? போதுங்களா? மாற்றுங்க, 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 மாற்றுங்க. டைமிங் எடுக்குங்க, மாற்றலாம், மாற்றலாம். போதுங்களா? இதை ஃபீல் பண்ணணும். இப்படி தான் வண்டி எடுக்கிறோம், இப்படி தான் மூவ் பண்ணுறோம், இப்படி தான் திருப்புறோம். இப்படி திருப்பினா தான் வண்டி இப்படி திரும்பும். எனக்கு ஒரு செகண்ட் ஆமாம் கையை பிடிச்சி இப்படி தள்ளி விட்றது. பட் நீங்கள் ரொம்ப முன்னாடி இப்படி உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக அப்படி உட்காரக்கூடாது. சீட்டை கொஞ்சம் பின்னால் தள்ளுங்க. அந்த லிவரில் கை வச்சு சீட்டை பின்னால் தள்ளுங்க. நீங்கள் பிரேக்கில் விட நீங்கள் எது மேலே வேணாம், நீங்கள் சீட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப போயிட்டீங்க, ஒரு நூல் மேலே இல்லை. நீங்கள் சீட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் சீட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சீட்டு மட்டும் உங்களுக்கு ஏற்ற ஜூனில் வச்சு அது ஆட்டோமேட்டிக் தான். நீங்கள் லிவர் தூக்குனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக முன்னால் வர. ஓகேவா? ஓகே. ரைட். மறுபடியும் எக்ஸைட்டர் யூஸ் பண்ணுங்கள், எக்ஸைட்டர் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட்டர் காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போகிறோம். பட் நம்ம வண்டி நிறுத்திட்டோம், மறுபடியும் பிரேக் பிடிக்கிறோம், மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறோம். நம்ம போன ஸ்பீட்லேயே செகண்ட் கியர் போட்டால் தானே வண்டி எப்படி போவோம்? வண்டி நிறுத்தி செகண்ட் கியர் போடுற நம்ம போடாமல் விடலாம்ல. கரெக்டுங்களா? மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுங்க. கீர் வந்து போட்டு சுற்றக்கூடாது, ஆட்டாங்கல்லோ குழவிக்கல்லோ கிடையாது, சரிங்களா? அதனால் அதை போட்டு சுற்றக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்படி வந்து இப்படி போட்டால் ஃபஸ்ட்டு, மறுபடியும் இப்படி இருந்தால் செகண்டு, மறுபடியும் இப்படி வந்து இப்படி போட்டால் செகண்டு, மறுபடியும் இப்படி போட்டால் நியூட்ரு, இப்படி போட்டால் தேர்டு, மறுபடியும் இப்படி வந்து இப்படி போட்டால் ஃபோர்த்து, மறுபடியும் இப்படி வந்து இப்படி போட்டால் ஃபிஃப்த்து. அதுதான் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜரில் அதை ஹேண்டில் பண்ணால் தான் வேலை செய்யும். நீங்கள் பிடிச்சி இப்படி சுற்றுனீங்கன்னா அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டாக? ட்ரை பண்ணலாங்களா? போகலாங்க. ஃபஸ்ட்டு விழுந்துச்சுங்களா? போகலாங்க. மறுபடியும் எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுறோம். எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம், எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஸ்பீட் பிரேக் தாண்டி நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சரிங்களா? மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை மெயின்டைன் பண்ணால் வண்டி போகும். கிளச்சை மெயின்டைன் பண்ணால் போகும். கால்வாசி எடுக்கணும். அதுக்குள்ளே எக்ஸிலேட்டர் மிதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஆக்சஸ் ஓட்டலில் ஆக்சஸ் தான் திருப்பினா போகும். இது கிளச்சிலேருந்து கால் எடுத்ததுக்கப்புறம் தான் எக்ஸைட்டர் திருப்பணும், சரிங்களா? மறுபடியும் எக்ஸைட் லைட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. போதுங்களா?
எக்ஸைட் கால் எடுத்துடணும். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, மறுபடியும் பிரேக்கை விடுறோம். திருப்ப திருப்ப கிளச்சை கால்வாசி எடுக்கணும். திருப்ப 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 மறுபடியும் திருப்ப 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 திருப்பங்கிற மாதிரி. ஓகே, மறுபடியும் கிளச்சை விட்டு லைட்டாக எக்ஸலேட். நம்ம ரோடு நம்ம ரோடு நம்ம ரோடு. மறுபடியும் எக்ஸைட் விட்டுறோம். ஃபுல்லாக கிளச்சு ஃபுல்லாக கிளச்சு ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. அண்ணா போகலாமாக்கா? எப்படி மூவ் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமில்ல? கடைசி போய் லெஃப்ட் திரும்புவோம். சரிங்களா? போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம். எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். எத்தனை கீர் போடணும்? பட் எத்தனை கீர் போட்டிருக்கோம்? இப்போ போடுங்க, வெளியே பார்க்கலாம். கால் எடுங்க, கால் வச்சிடுங்க. கால் வச்சு கால் வச்சு கால் வச்சு. செகண்ட் தேர்டு போட்டோமா ஃபோர்த் போட்டோமாக்கா? இப்போ தேர்டுண்ணா. இப்போ தேர்டு போட்டிருக்கோம். இப்போ தேர்டு தானே போட்டிருக்கோம். இப்போ செகண்ட். ஏன் குழப்பம்? ரிலாக்ஸ். ஏன் குழப்பம்? ரிலாக்ஸ். புரியுதா? நான் ஏன் கேட்குறேன்னு புரியுது உங்களுக்கு? இப்போ நம்ம குழப்பமாக இருக்குமா தெளிவாக இருக்குமா? நான் குழப்பமாக தான் இருக்கிறேன். அந்த குழப்பம் இருக்கக்கூடாது. அந்த ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த குழப்பமான தண்ணி தெளிவாகும். பட் அந்த ஒரு செகண்ட் வெயிட் பண்ணணும். போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள். தாங்க இந்த சைடு ஒட்டிக்கு வர. அப்படியா? அப்போ நான் நாளைக்கு ரொம்ப ஓட்டக்கார வாங்கிட்டேன். நல்லா வெயில் நேரம் அடிக்கும். சரியா? சேச்சி கர்மம். இவங்களுக்கு பூரா சொல்லி கொடுத்துட்டுமா? என்ன நடந்துன்னு சொல்லிட்டா? இப்படியே போலாக்கா. இங்கே எக்ஸைட்டரை விட்டுறோம். ஸ்பீடு பிரேக் தெரியுதுங்களா? ஃபுல்லாக கிளச்சு, மைல்டாக பிரேக். மறுபடியும் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா பிரேக்கை விட்டுறோம். பிரேக்கை விட்டுறோம். கிளச்சை கால்வாசி இருக்கும். கால்வாசி இருக்கும். வண்டி போகுதுங்களா? அப்படியே போகலாம். கீரை மாற்றணும்னு நினைக்கக்கூடாது. செகண்டில் தான் இருக்கும். அதுக்குள்ளே என் கை இங்கே கொண்டு வரீங்க. ரிலாக்ஸ். கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு கூட கீர் மாற்றிக்கலாம்லண்ணா? கொஞ்சம் ஸ்பீடு பண்ணலாமே. ஸ்பீட் ஆகலாமே. ஸ்பீட் ஆகலாம். வண்டி ஸ்பீட் ஆகிடுச்சு. இப்போ மாற்றிக்கலாமே. எக்ஸைட்லேருந்து காலை எடுத்துருக்கணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கணும். போகலாம். கரெக்டு தானே? கரெக்டு தானேக்கா? நம்ம கீர் மாற்றணும் கையை வச்சோன்னே கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிடணும். ஆமாம், நம்ம பிடிக்கவே இல்லையே. போதுங்களா? மறுபடியும் கிளச்சை விட்டுட்டு எக்ஸைட்டை யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி போகும். விட்டுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி போகும். போதுங்களா? ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கேன். அப்படியே செகண்ட் பண்ணுறோம். செகண்ட் கீர் போடுறோம். வண்டி நிறுத்திட்டா எத்தனை கீர் போடணும்? பட் வண்டி நின்றுச்சுன்னா கிளச்சை கால்வாசி எடுத்தால் வண்டி போகுங்களா? ஐயோ லாரி அக்கா, கவனிக்கணும் அக்கா. போகலாங்களா? கிளச்சை கால்வாசி எடுத்தா இல்லை இப்போ நேரம் போகும். மறுபடியும் லைட்டாக எக்ஸலேட்டர் இதில் போகலாங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கேன். எக்ஸலேட்டர் கொஞ்சம் நம்ம ரோடு
எக்ஸேட்லேருந்து காலை எடுக்கிறோம். என்ன பண்ணியிருக்கோம், இப்போ யூஸ் பண்ணியிருக்கீங்களே இந்த கிளச்சை பிடிச்ச கேப்லேயே டக்குன்னு செகண்ட் கியர் போட்டிருக்கணும். இப்போ நின்றுச்சுண்ணா. இப்போ நின்றுச்சு. பட் நம்ம அவ்வளோ நமக்கு டைமிங் இருந்துச்சுல்ல, இது நம்ம கிளச்சை எவ்வளோ நேரமாக பிடிச்சிட்ருக்கோம், செகண்ட் ரொம்ப நேரமாக பிடிச்சிட்ருக்கோம். அந்த பிடிச்ச ஸ்பேஸில் நம்ம அந்த கியரை யூஸ் பண்ணியிருந்தால் வண்டி நிற்காமல் போயிருக்குமா? ஆமாம். நம்ம சொல்கிறது புரியுது உங்களுக்கு. இப்போ நம்ம அங்கே வந்தோம், நம்ம அந்த பிடிச்ச ஸ்பேஸில் ஃபஸ்ட் கியர் போட மூவ் பண்ணலாம். சரிங்களா? நான் சொல்கிற கணக்கு புரியுதா? புரியுதுண்ணா. கிளச்சை பிடிச்ச அந்த கேப்பில் நம்ம டக்குன்னு செகண்ட் கியர் போட்டிருந்தோம்னா வண்டி வாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்கும்ல. ஆமாங்க. அந்த வேலையை செய்யறதுக்கு உண்டான வேலையை யோசிக்கணும். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். பட் என்ன எத்தனை கியர் போடணும்? ஃபஸ்ட்டில் செகண்டுண்ணா போடுங்க. கிளச்சிலேருந்து காலை எடுக்கலை, எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கலை, கிளச்சை பிடிக்கல. எப்போவுமே கீர் போடும்போது எல்லாமே கிளச்சிலேருந்து எடுக்கணுமாண்ணா? 100 தடவை போட்டாலும் அந்த 100 தடவை அதை பண்ணணும். பட் நீங்கள் எத்தனை கீர் போட்டிருக்கீங்க? போலாங்க, போலாங்க. நீங்கள் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். சேம் எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். என்ன பண்ணுறோம்? ரைட்டு. 1 2 4 தான் டேரெக்டாக, தேர்டெல்லாம் கிடையாது. ஐயோ போட. அப்போ நீங்கள் இன்னும் தேர்டு போட மாட்டேங்கிறீங்க. இப்போ செகண்ட் போட்டுக்கலாம், செகண்ட் போட்டுக்கலாம், போயிட்டே இருக்கலாம். செகண்ட் போட்டுக்கலாம், போகலாம். கிளச்சை கால்வாசி எடுத்திங்கன்னா வண்டி போகும். போகலாங்க. வண்டி எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் வந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். என்ன பண்ணுறோம்? போகலாங்க. டக்குன்னு காலை எடுத்துகிட்டு எக்ஸைட். போதுங்களா? இப்படி போகிறீங்க? சேம். அதான் 3 நாள் 4 நாள் தானே, ½ hour ஆச்சு ஓட்டினா தான் செட் ஆகும். எனக்குலாம் பயமாக இருக்குங்க. புரியலைங்க. இந்த 4 ரோட்டில் லெஃப்ட்டு போகணுக்கா. நீங்கள் இப்போவே 1/4 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க. டைமிங் தெரியுமா? பட் இது 3ஆவது நாள் 4ஆவது நாள் கேட்டு உங்களுக்கு இப்படி ஆகுது. அப்படி ஆகக்கூடாது. நீங்கள் போக போக உங்களுக்கு அந்த டைமிங் மாறிடும். கடைசி நாளில் மொத்தமாகவே 1/4 மணி நேரம் தான் ஓட்டுவீங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, லைட்டாக பிரேக்கு, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுருங்க. அப்படியே இந்த கேப்பில் செகண்ட் கியர் போடணும். அப்படி பிரேக்கை விட்டுருங்க, பிரேக்கை மட்டும் விடுங்க. திரும்பிங்களா? இப்போ கிளச்சை கால்வாசி செய்யணும். திருப்பி திருப்பி திருப்பி. பட் கால் வந்து ஆக்சிடென்ட் சைடு போயிருக்கக்கூடாது. கிளச்சுக்கிட்டையும் பிரேக்கிட்டையும் தான் இருந்திருக்கணும். இப்போ போகலாம். இப்போ ஃபுல்லாக விட்டுருங்க, எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக விட்டுருங்க, எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். போகலாம், போகலாம். காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம், எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். கிளச்சை விட்டுருங்க, மொத்தமாக கால் எடுத்துங்க. கிளச்சில் இருந்து அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடுங்க. எக்ஸைட் மட்டும் டச் பண்ணி ரிலாக்ஸ் ஆகிடுங்க. போகுது இல்லைங்க வண்டி. மறுபடியும் அங்கே திருப்பூருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போவே என்ன பண்ணணும்னா எக்ஸைட் ரிலாக்ஸ், எக்ஸைட்டர் விட்டுறணும் ஃபஸ்ட்டு. 2வது ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும். 3வது லைட்டாக பிரேக் பிடிக்கணும். நம்ம வந்த ஸ்பீடுக்கே வண்டி போகும். லைட்டாக பிரேக் பிடிக்கணும், அப்போ தான் வந்த ஸ்பீடுக்கு வண்டி போகும். சரிங்களா? திருப்புங்க. இப்போ பிரேக்கை விட்டுட்டு கிளச்சில் கால் எடுங்க, எடுத்துருங்க, எடுத்துருங்க. மறுபடியும் லைட்டாக எக்ஸலேட்டர், எக்ஸலேட் லைட்டாக. வண்டி போகுதுங்களா? நான் சொன்னதை மட்டும் செய்யாமல் நீங்கள் அந்த இடத்துல எப்படி செஞ்சீங்கன்றது ஃபீல் பண்ணணும். மறுபடியும் எங்கள் ஸ்பீடு பிரேக் வருது. ஃபஸ்ட்டு எக்ஸலேட்டர் விட்டுருங்க, 2வது கிளச், 3வது பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, அப்படியே செகண்ட் கியர், டக்குன்னு செகண்ட் கியர், செகண்ட் கியர், 4வது கியரில் செகண்ட் கியர். பிரேக்கை விட்டு கிளச்சை கால்வாசி. நீங்கள் எவ்வளோ நேரம் டைமிங் யூஸ் பண்ணீங்கன்னு தெரியுதா? ஆமாண்ணா, எனக்கு இது டைமிங்கே வரவே மாட்டேங்குது. 3 நாள் ஆச்சு. டைமிங் 3 நாளில் வராது. அது இப்படி ஓட்டி ஓட்டி 3 நாள் டைமிங் வராது. வண்டி கிளச்சு பிடிங்க. வண்டி ஆஃப் ஆகி 3 நாள் ஆச்சு. எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது.
எக்ஸிலேட்டர் மிதிக்கக்கூடாது. சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர். சரிங்களா? போகலாம் போகலாம் போகலாம். எக்ஸிலேட்டர் காலை எடுக்கிறோம், மறுபடியும் கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். எக்ஸிலேட்டர் காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணுறோம், செகண்ட் கியர் போகலாங்க. மறக்காம சொல்கிறேன், சுற்றக்கூடாது. நம்ம எப்படி போனோமோ அப்படி தான் வரணும். ஃபஸ்ட்டு கீரை வச்சுட்டு லெஃப்ட் வர மாட்டேங்குது, ரைட்டு வர மாட்டேங்குது, சண்டை கட்டக்கூடாது. புரியுது உங்களுக்கு? போகலாங்க. எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். சேம் எக்ஸிலேட்டர் காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணுறோம். டேரெக்டாக 4 தான், 3 ஃபுல்லாக கிளச் போங்க. போனாங்க கரெக்டாக தானே? டேரெக்டாக 4 தானே? மறுபடியும் அங்கே திருப்ப முடியாது. எக்ஸிலேட்டரை விட்டுறோம், பிரேக் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம், அப்படியே செகண்ட் கியர் போடுறோம், திருப்புறோம், பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை கால்வாசி எடுக்கணும். அக்கா நல்லா இருக்கீங்களா? நானே கூப்பிடணும் தெரியுங்க. மறுபடியும் ஸ்டடி ரிலாக்ஸ். மறுபடியும் எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுறோம். நல்லா இருக்கீங்களா? நான் எப்பவுமே பாப்பா ஸ்கூல் போயிடுறாங்க. இன்னைக்கு லீவு கம்மி பண்ணுறேன், அவன் போயிட்டானுங்க. விட்டுட்டு வந்துட்டு மதியம் போய் அங்கே லெஃப்ட்டு போகணும். நம்ம இங்கேயே இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுறணும். சரிங்களா? போதுங்களா? இல்லை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. அது தப்பு நடந்தால் பரவாயில்லைங்க, திருத்திக்கலாம். அது மண்டையில் போட்டு உழப்பாதீங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கை விட்டுருங்க. மறுபடியும் கிளச்சை கால்வாசி அப்படியே போவோம். திருப்புங்க, அப்படியே வண்டி வருதான்னு பார்த்து திருப்புங்க. இப்போ நம்ம ரோட்டில் திருப்பலாம். ஸ்டடி பண்ணுங்கள். கிளச்சை ஃபுல்லாக விட்டுட்டு எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த ரோட்டுக்கு போய்க்கலாம். இப்போ எக்ஸிலேட்டர் காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி போகலாம். காலங்காலமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கீர் போட்ட செகண்ட்ல எடுக்கணும். 3வது கீருக்கும் 4வது கீருக்கும். ஆமாம், அதை எடுத்துட்டா தான். ஆமாம், ஃபர்ஸ்ட் கீருக்கும் செகண்ட் கீருக்கும் கால்வாசி எடுக்கணும். அப்படியே எடுத்துட்டு இருக்கோம். 3rd 4th 5thனா இவ்வளோதான். ஃபுல்லாக எடுத்துடலாம். மறுபடியும் எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். வண்டி ஸ்பீடாக போகுதா? யூஸ் பண்ணுங்கள். இன்னும் மிதிங்க. ஒரே செகண்ட் எக்ஸிலேட்டர் காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க. 4வது கீர் டக்குன்னு காலை எடுங்க, எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். வண்டி என்ன அது வாட்டுக்கு போகுது. சரிங்களா? சேம் வண்டி ஸ்பீட் ஆகிடுச்சிங்களா? எக்ஸிலேட்டர் காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணி 5வது கீர் டக்குன்னு காலை எடுங்க, எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். வண்டி என்ன இருக்குது? போதுங்களா? நீங்கள் தான் ஸ்லோ பண்ணணும். எக்ஸிலேட்டர் விடணும், பிரேக் பிடிக்கணும். பிரேக் பிடிக்கணும். இப்போ ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும். பிரேக் பிடிக்கணும் முடிவு பண்ணுறாலே கிளச்சை பிடிக்கணும். ரிலாக்ஸ். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, எடுக்காதீங்க. ரிலாக்ஸ். சமாதானம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம 5வது கீரில் வந்தோம். நமக்கு ஸ்பீடு அங்கே 3வது கீர் காட்டுதுங்களா? 40 பக்கத்தில் 3ஆம் நம்பர் காட்டுதா? அப்படியே 3வது கீர் போடுங்க. 3 கிளச்சை விடுங்க, எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். மிதிங்க போகும். போகுதா? எவ்வளோ நேரம் நான் ரிலாக்ஸாக சமாதானமாக வரேன்.
நீங்கள் அதுக்குள்ளே ஏன் அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க உங்களுக்குள்ளேயே? புரியுதா? நான் கேட்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? நம்ம அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ சமாதானமாக வண்டி ஓட்டினா தான் இதை ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம அடுத்தடுத்த கொஸ்டினுக்குள்ளே போனோம்னா கரண்ட்டில் நடக்கிற சுச்சுவேஷனுக்கு உண்டான ஆன்சர் நமக்கு வராது. காரை பொறுத்த வரைக்கும் எடுத்தோன்னே இங்கே கரண்ட்டில் என்ன சுச்சுவேஷன் நடக்குதோ அந்த சுச்சுவேஷன் நம்ம ஃபீல் பண்ணணும்னா நமக்கு அதுக்கு முன்னாடி மைண்டுக்குள்ளே வச்சுருக்கிற கேள்வியை கேட்கக்கூடாது. இப்போ அங்கே போயிட்டுருக்கோம் கரெக்டுங்களா? அங்கே பூரா கூட்டமாக இருக்காங்க. நம்ம இங்கே டீசெண்டாக போயிட்டுருக்கோம். நம்ம போகிறக்குள்ள கூட்டம் போயிட்டா நம்ம இப்படியே போயிடலாம். கரெக்டு தானே? பட் அங்கே கூட்டம் அதே மாதிரி இருந்ததுன்னா நம்ம பிரேக் பிடிச்சிக்கலாம், கிளச் பிடிச்சிக்கலாம். அப்படி தொட்டு நம்ம வாட்டு போயிட்டே இருக்கலாம். அது வாட்டு போகுது. பட் இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சுங்க? இன்னும் நமக்கு எத்தனை நாள் இருக்குங்க? அப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு அப்படியே போகுதுங்களா? இப்போ நம்ம ஸ்பீடு மறுபடியும் டவுன் ஆகிடுச்சு. 3வது கியரில் வந்தோம். பட் கிளச்சிலேருந்து காலை எடுக்கக்கூடாது. நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போடுறோம். இல்லைங்களா? மறுபடியும் காலை எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸிலேட்டர் போதுங்களா? மறுபடியும் இவங்களாம் நிறுத்துவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஃபுல்லாக கிளச்சு பிரேக்கு. சரிங்களா? நிறுத்துவாங்கன்னு தெரிஞ்சால் போகலாம். போதுங்களா? ஃபீல் பண்ண மாட்டி அவ்வளோதான், விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். பட் கிளச்சு ஃபுல்லாக பிடிக்கணும். மறுபடியும் காலை எடுத்துருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. டக்குன்னு எக்ஸைட். அப்போ தான் அவங்கள போக முடியும். எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். இன்னும் கொஞ்சம். எல்போர்டு நான் கூப்பிட்டு போயிடுவாங்க. கேக்கா? இல்லை போதுங்களா? எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். நியூட்ரல் பண்ணுறோம். 3வது கியர் காலை எடுத்துகிட்டு எக்ஸைட். புரியுதா உங்களுக்கு? புரியுதுண்ணா. ஆனால் ஏற மாட்டேங்குது. இல்லை அக்கா வரும் வராமலாம் இல்லை. நம்ம 3 நாளில் நம்ம இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறது பெரிய விஷயம். பயப்படாதீங்க. இந்த வண்டி எங்கேயும் போய் இடிச்சுன்னு பயமாக இருக்கா இல்லை என்ன பயமாக இருக்குது? வண்டி எங்கேயும் போய் இடிக்காது, பயப்படாதீங்க. சரிங்களா? இந்த வண்டி எங்கேயும் போய் இடிக்காது. ஓகே? மறுபடியும் அவங்க ஸ்லோவாகுதுங்களா? ரிலாக்ஸ். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். அப்படியே நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். போதுங்களா? இதில் ஃபீல் பண்ணுங்கள். போகலாங்க. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். சேம் எக்ஸைட் இருந்து காலை எடுக்கிறோம். பிரேக் உங்கள் கால்கடியில் இருக்குல்லக்கா? கேட்கா? பிரேக் உங்கள் கால்கடியில் இருக்குல்ல? நீங்களே பிடிக்கலாமே? ஆமாம். போகலாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் எக்ஸைட் இருந்து காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். நியூட்ரு பண்ணுறோம். பப்பே தயவு செய்து நியூட்ரு பண்ணி தேடிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம செகண்ட்லேருந்து 4th போட்டிருக்கோம். தேர்ட் கியர் போடுங்க. தேர்டு மறுபடியும் ரிலாக்ஸ். அண்ணா ஓரமாக போனோம். அண்ணா ஓரமாக போனோம். அண்ணா நீங்களாச்சும் ஓரமாக போக மாட்டேங்கிறாருங்க. கிளச்சும் பிரேக்கு உங்கள் கால்கடியில் தான் இருக்கு. நான் இருக்குன்றதை மறந்துடுங்க. நான் வண்டிக்குள்ளே இருக்குன்றது மறந்துடுங்க. சரிங்களா? அவங்களாம் குறுக்க வந்தாங்கன்னா நீங்கள் தான் கிளச்சையும் பிரேக்கையும் பிடிக்கணும். அவ்வளோ வண்டி நின்றுடும். ஆமாம். சரிங்களா? அதை மெயினில் வச்சுக்கணும். நம்ம நேரத்துக்கு யாரும் ஓரமாக போக மாட்டேங்கிறாங்க. ஏக்கா ஏன் நடு ரோட்லேயே வர்றீங்க? போகலாங்க.
போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போகலாம். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். வேண்டாத்தங்க. அப்படியா? நான் வந்துட்டு திரும்பி வந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வரேன். ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். போதுங்களா? போகலாம். இந்த ரோட்லேயே போகலாங்க. ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சு. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர் 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 எக்ஸிலேட்டர். மறுபடியும் வண்டி அங்கே நிற்கிது. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், லைட்டாக பிரேக். போதுங்களா? நின்றுச்சு. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு ஆஃப் கிளச் எடுக்கணும். டக்குன்னு ஃபஸ்ட்டு கீர் போட்டு ஆஃப் கிளச் எடுக்கணும். டக்குன்னு போட்டு டக்குன்னு ஆஃப் கிளச் எடுக்கிறோம். பிரேக் விட்டின்னு வண்டி போகும். அப்போ தான் அவங்களுக்கு ஈக்குவலாக போக முடியும். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் எக்ஸிலேட்டர் மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச்சு. மறுபடியும் ஆஃப் கிளச் எடுக்கிறோம். ஆஃப் கிளச் எடுக்கிறோம். ஆஃப் கிளச் ஆஃப் கிளச் எடுக்கிறோம். மறுபடியும் எக்ஸிலேட்டர் எக்ஸிலேட்டர் எக்ஸிலேட்டர். மறுபடியும் நம்ம ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஃபஸ்ட்டு கீழே தான் இருக்கும். கிளச்சை பிடிச்சி நின்றுட்டு தான் இருக்கும். மறுபடியும் கிளச்சை கால்வாசி எடுத்தால் வண்டி போதுன்னு பார்க்கலாம். எடுங்க. பிரேக் கொடுங்க. நம்ம தயார் நிலையில் தான் இருக்கும். இப்போ அவங்க சிக்னல் போட்டு இந்த வண்டியில் லைட் ஆஃப் ஆகிட்டா நம்ம மூவ் பண்ணிடலாம். இந்த வண்டியில் சேஃப்டியில் லைட் எரியுதுங்களா? அந்த லைட் ஆஃப் ஆகிட்டா நம்ம இங்கே கால்வாசி கிளச்சு எடுத்துடணும். அப்போ தான் நம்ம அவங்க கூட போக முடியும். இண்டிகேட்டர் நான் இங்கே போட்டுருக்கேன். ஆமாம், சொல்லிட்டு இண்டிகேட்டரை போடுறேன். வேறு வழி இல்லை. பார்த்துக்கலாமா? நம்ம நேராக போகிறோம். ஆஃப் ஆயிடுச்சு. எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸிலேட்டர் இந்த காலை எடுக்கிறோம். கிளச்சை பிடிச்சி டக்குன்னு மறுபடியும் காலை எடுத்துட்டு மறுபடியும் எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் எக்ஸிலேட்டர் இருந்து காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரு பண்ணி மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுறோம். போதுங்களா? மறுபடியும் எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கலாம். எக்ஸிலேட்டர் காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். நம்ம கடைசி இதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே யூ டர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கலாங்க. ஃபுல்லாக திருப்பிட்டீங்க. சரிங்க. ஆமாம், ஆமாம். மறுபடியும்
இறக்கி விட்டுருவாங்க. நிறுத்தி தான் போகணும். சரிங்களா? மறுபடியும் அவ்வளோதான். கிளச்சை கால்வாசி எடுங்க. கிளச் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் மாற்றி லெஃப்ட் மாற்றி 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 லெஃப்ட் மாற்றி லெஃப்ட் ஸ்டடி பண்ணிக்கணும். அங்கே அந்த டூலெட்டை போகணும். ஸ்டடி பண்ணிக்கணும். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. ஹேண்ட் பிரேக் இப்படி பின்னால் போய்க்குங்க. மாற்றிக்கலாம்.